வணக்கம். மக்கள் நாணயம் டிவிக்காக செய்தி வாசிப்பவர் வளர்மதி. ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனியின் 79வது நிறுவன தினத்தை செப்டம்பர் 12 அன்று சென்னையில் உள்ள பிராந்திய அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. முதல் நிகழ்வாக குத்துவிளக்கேற்றியும் கேக் வெட்டியும் இனிப்புகள் வழங்கியும் அதிகாரிகளும் ஊழியர்களும் மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டனர். இதனையடுத்து சமூக நலன் சுகாதார நலனை பேணும் நோக்கில் ஓரியண்டல் இன்சூரன்ஸ் ஊழியர்கள் பொதுமக்கள் என பயன்பெறும் வகையில் இரத்த பரிசோதனை, கண் பரிசோதனை, மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த மருத்துவ பரிசோதனை முகாமை துணை பொது மேலாளர் தலைமையேற்று பிரதீப் குமார் தொடக்கி வைத்தார். இதில் 250க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பயனடைந்தனர். பிராந்திய மேலாளர்களான சந்திரலேகா, சுஜாதா, ராஜலட்சுமி, வனிதா, வெங்கடேஷ் மற்றும் அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்க துணைத் தலைவர் ஜி. ஆனந்த் ஆகியோரின் முன்னிலையில் முழு நிகழ்வும் நடைபெற்றது. மேலும் இந்நிகழ்ச்சியில் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் நிர்வாக இயக்குனர் சுனிதா குப்தா, நியூ இந்தியா அஷூரன்ஸ் பொது மேலாளர் கே. ரமேஷ், ஜோஹோ கார்ப்பரேஷன் மனிதவளம் தலைமை அலுவலர் கே. குருமூர்த்தி, இந்தியா அஷூரன்ஸ் வாரண்டி சொல்யூஷன் கண்ட்ரி ஹெட் ஸ்ரீகாந்த் ஸ்ரீனிவாசன், தமிழ்நாடு ஆல் இண்டியா லாயர்ஸ் யூனியன் தலைமைச் செயலாளர் எஸ். ஸ்ரீவத்சன், ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ்நாடு ஸ்மால் ட்ரேடர்ஸ் அசோசியேஷன் தலைமைச் செயலாளர் திரு எம். வி. கிருஷ்ணன் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இந்நிகழ்வு குறித்து செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாக, இன்னைக்கு ஓரியண்டல் இன்சூரன்ஸோட 79th ஃபவுண்டேஷன் டே நிறுவன நாள் நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஈவெண்ட்டுக்கு நம்ம சீஃப் கெஸ்ட் யாரெல்லாம் இன்வைட் பண்ணோம்னா இங்க ஃபார்மரா இங்க டாப் அஃபீஷியல்ஸா இருந்த ஓரியண்டல் இன்சூரன்ஸ்ல ஒர்க் பண்ணவங்க இப்போ அதர் பிஎஸ்யூஸ்ல இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் நம்ம இன்வைட் பண்ணியிருந்தோம். ஸோ வி ஆர் ரியலி ஹானர்டு. இங்கேருந்து டிஜிஎம்மா போனவங்க அங்கே ஜிஎம்மா இருக்காங்க, ஜிஎம்மா போனவங்க எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா இருக்காங்க, அவங்கள இன்வைட் பண்ணியிருந்தோம். அப்புறம் எங்களோட மேஜர் கிளையன்ட்ஸ் ஜோஹோ கார்ப்பரேஷன் அண்ட் அஷூரன்ட் இந்தியா, தேர் ஆர் ப்ரெஸ்டீஜியஸ் கிளையன்ட்ஸ் ஆஃப் ஆரோ சென்னை, அவங்களையும் நம்ம இன்வைட் பண்ணியிருந்தோம். எல்லாரையும் இன்வைட் பண்ணி இன்னைக்கு விளக்கேற்றி ஒரு ஃபார்மலாக அதை இனாக்ரேட் பண்ணிட்டு கேக் கட்டிங் செரிமனி நடந்தது. அப்புறம் இந்த ஃபவுண்டேஷன் டே செலிப்ரேஷன்ஸ்ல கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஹெல்த் கேம்ப், யூஸ்வலாக ஹெல்த் கேம்ப் எல்லா கம்பெனிஸும் அவங்க ஸ்டாஃப் மெம்பர்ஸ்க்கு மட்டும் அரேஞ்ச் பண்ணுவாங்க. இந்த டைம் ஆஸ் அ ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ் நம்ம ஜென்ரல் பப்ளிக்கும் ஒரு அவேர்னஸ் இருக்கணும். இன்சூரன்ஸ் கம்பெனி ஓரியண்டல் இன்சூரன்ஸ் ஷுட் பி நோன் டு ஆல். ஸோ அதனால we are conducting health camp. Health camp we have taken the help of Mehta hospitals and Apollo also for the Agarwal hospitals for the eye checkup. So they are a team of doctors are there, paramedical staff இருக்காங்க, எல்லாரும் blood sugar எல்லாமே அந்த செக்அப் எல்லாம் நடக்குது. ஸோ இதில் நிறைய பப்ளிக்கும் பெனிஃபிட் ஆகிறாங்க. we are also giving our pamphlets raising awareness on insurance. Basic concept என்னன்னா இன்சூரன்ஸ் ஃபார் ஆல் பை 2047. தட் இஸ் த மெயின் மோட்டோ ஆஃப் IRDA. ஸோ அதை we want to publicize from our level also. Oriental Insurance Regional Office Chennai is also a vibrant team. So we are making ourselves எங்களை எல்லாருக்கும் ஓரியண்டல் இன்சூரன்ஸை தெரியப்படுத்துகிறோம். இருக்கு. இது sum insured from 1 lakh to 10 lakhs and இது from 1 year to 5 years இருக்கு. இந்த பாலிசி ப்ரீமியம் ரொம்ப கம்மி. ஸோ ஃப்ரம் ஆட்டோ ரிக்ஷா டிரைவர் டு எனி சேலரிடு எம்ப்ளாயி எல்லாருமே இந்த பாலிசி எடுத்துக்கலாம். இது எப்படி வேலை செய்யும்னா 1 lakhல 80% பர்சனல் ஆக்சிடென்ட் கவர், 20% மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கவர் ஆகும். ஸோ இது 1 lakhக்கு 90 rupees ப்ரீமியம். ஸோ யூ கேன் டேக் அப் டு 10 years ஆர் யூ கேன் டேக் அப் டு 5 years. லாங் டேர்மும் எடுத்துக்கலாம். இது ரொம்ப நல்ல பாலிசி. இட் கவர்ஸ் போத் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் பர்சனல் ஆக்சிடென்ட். வணக்கம். இன்று எங்களோட ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனியோட 79வது நிறுவன நாளை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப வெகு சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே சென்னையில் ரீஜனல் ஆஃபீஸில் வெகு சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். சில பல விருந்தினர்களை அழைச்சிருந்தோம். கீழே ஹெல்த் கேம்ப் நடத்திட்டு இருக்கோம். வெகுஜன மக்கள் அதில் பயனடைகிறதுக்காக கீழே ஹைகோர்ட்டு எதிர்த்தா மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. 3:30 மணி வரைக்கும் அது போய்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி ஒரு 25-50 பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்களும் அதுல கலந்துட்டு பண்ணிட்டு இருக்கோம்.
ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி 1947 தொடங்கப்பட்டது. 1971 இன்னும் சில தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனிகளும் இணைத்து இது வந்து தேசியமயமாக்கப்பட்டது. நேஷனலைசேஷன் என்பது 1972 உருவாக்கப்பட்டது. அன்றிலிருந்து இன்றைக்கு வரையும் பார்த்தீர்கள் என்றால் ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி சாதாரண மக்களுக்கான பாலிசியை தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பு தினம் என்று சொல்லும் போது இது அலுவலகத்தில் மட்டும் கொண்டாடுவது என்பது இல்லாமல் சாதாரண மக்கள் கிட்ட இந்த செய்தியை எடுத்து செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு ஒரு மருத்துவ முகாம் என்பதை கீழே சாதாரண மக்களுக்காக ஏற்பாடு என்று செய்திருக்கின்றோம். என்றால் இது பொதுத்துறை நிறுவனம் என்று சொல்லும் போது அவர்களுக்கான நிறுவனம் என்ற உணர்வை ஏற்படுத்துகின்ற வகையில் தான் இந்த மருத்துவ முகாமை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அதே போல 2 முக்கியமான பாலிசி குறித்து இன்றைக்கு பொதுமக்களிடையே நாங்களோட பேம்ப்ளெட்ஸ் வந்து விநியோகிச்சிருக்கோம். ஒன்னு ஏற்கனவே சொன்னது போல ஓரியண்டல் யூத் எக்கோ கேர் பாலிசி, இன்னொன்று நாகரிக சுரக்ஷா என்கிற 2 பாலிசி. 2 பாலிசியும் இன்னைக்கு சாதாரண மக்கள் கிட்ட எடுத்துட்டு போயிருக்கோம். இந்த 2 பாலிசியும் பாத்தீங்கன்னா ஒரு ஏழை எளிய மக்கள் கூட ஒரு கையில ஒரு 90 ரூபாங்கிறது ஒன்றும் இல்லை உங்களுக்கு. ஒரு ஹோட்டல்ல போய் காலைல டிஃபன் சாப்பிட்டீங்கன்னா 90 ரூபாய் ஆயிடும் உங்களுக்கு. அதுக்கு பதிலாக ஒரு ஆண்டு முழுவதும் ஒரு 1 லட்ச ரூபாய்க்கான பாலிசி என்பது இந்த 1 லட்ச ரூபாய் பாலிசி நாகரிக சுரக்ஷா பாலிசி என்பது நாங்கள் கொடுக்குறோம். வந்து யூத் எக்கோ கேர் கூட பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 40 ரூபா தான், 35 40 ரூபா செலவு பண்ணீங்கன்னா யூத் எக்கோ கேர் பாலிசி உங்களுக்கு கிடைக்கும். அப்படி ஒரு சாதாரண மக்களுக்கான திட்டங்களை வைத்திருக்கிறது வெறும் பொதுத்துறை நிறுவனங்கள் தான் வைத்திருக்க முடியும். அதிலும் குறிப்பா ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி இப்படியான சாதாரண மக்களுக்கான திட்டங்களை நாங்கள் வச்சிருக்கின்றோம். இன்னைக்கு ஏன் மக்கள் கிட்ட போறோம்னா இன்னைக்கு மக்கள் தான் இந்த நிறுவனத்தை பாதுகாக்கிறாங்க. நாங்கள் ஊழியர்கள் பாதுகாக்கிறோம். அதை தாண்டி பொதுமக்களுடைய ஒப்பீனியன் தான், அபிப்பிராயம் தான் இந்த பொதுத்துறை என்பது இன்னைக்கும் நீடிச்சுட்டு இருக்கு. இதை வந்து தனியார் மயமாக்க வேண்டிய முயற்சி, இது நிறைய விஷயங்கள் செய்தாலும் கூட அதற்கு எதிராக இன்னைக்கு சாதாரண மக்களுடைய போராட்டம், சாதாரண மக்களுடைய உணர்வுகள் தான் இந்த பொதுத்துறை நிறுவனத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே சாதாரண மக்களோட நாங்களும் வேற வேற இல்லை என்கிற அடிப்படையில் தான் இன்னைக்கு அவர்களோட இந்த தினத்தை வந்து ரொம்ப சிறப்பாக நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய கிளையன்ஸ், எங்களுடைய சீனியர் மேனேஜர்ஸ் எல்லாரும் வந்து உட்கார்ந்து இந்த அமைப்பு தினத்தை கொண்டாடினாலும் கூட அதையும் தாண்டி நாங்கள் பார்க்கின்ற முக்கியமான விஷயம் என்பது கோயிங் டு த பப்ளிக் என்கிற அடிப்படையில் சாதாரண மக்களிடம் போன இந்த 2 சம்பவங்கள் என்பது எங்களுக்கு உண்மையிலேயே ஒரு மனநிறைவான விஷயமா இருக்கிறது. எனக்கு வந்து இருந்த எல்லா விருந்தினர்களும் என்ன பேசினாங்கன்னா ஓரியண்டல் இன்னும் வளர வேண்டும், இன்னும் பல ஆண்டுகள் இப்படியான தினங்களை கொண்டாட வேண்டும் என்று சொன்னார்கள். எல்லாமே கொண்டாடும் போது எங்களுடைய அடிப்படை நோக்கம் என்பது சாமானிய மக்களுடைய நலன், அவர்களுடைய காப்பீடு எங்களுடைய அடிப்படை நோக்கமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதுதான் இன்னைக்கு பேசின நண்பர்கள் எல்லாரும் பேசின விஷயம், முக்கியமான விஷயமாக நான் பார்க்கிறேன். தேங்க்யூ. நான்